அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பிடிஎஃப் வினாத்தாள் 1, 2 மற்றும் 3 இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம டிஎன்எஸ்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். உங்களுக்கு பிடிஏ வினாத்தாள் 1, சரியான விடையை தேர்வு செய்யவும். வினா எண் 1. பாயிண்ட் 1. முதல் உலகப் போரின் போது ஆஸ்திரியாவை தெற்கு முனைப்போரில் தொடர்ந்து முனைப்புடன் ஈடுபட வைப்பதே இத்தாலியின் முக்கிய கடமையாக இருந்தது. பாயிண்ட் 2. இத்தாலியை காட்டிலும் நீண்ட காலங்கழித்து ஜெர்மனி பாசிசத்தை கைக்கொண்டது. பாயிண்ட் 3. அமெரிக்காவில் மிக பெரும் பங்கு சந்தை வீழ்ச்சி 1929ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 24ஆம் நாளில் ஏற்பட்டது. பாயிண்ட் 4. ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் மீதான தடை 1966இல் விலக்கிக் கொள்ளப்பட்டது. விடை 1, 2, 3 ஆகியவை சரி. வினா எண் 2. பம்போவா இராணுவ கழகத்தின் முதல் இயக்குனர் யார்? விடை ஷியாங்கே ஷேக். வினா எண் 3. கொடுக்கப்பட்டுள்ள கூற்று மற்றும் காரணத்திற்கான சரியான விடையை அடையாளம் காண்க. கூற்று: பிரிட்டிஷ் அரசு 1857ஆம் ஆண்டின் கிளர்ச்சியை இரும்புக்கரம் கொண்டு அடக்கியது. காரணம்: மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் இல்லாததால் கிளர்ச்சி தோல்வி கண்டது. விடை கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. அத்துடன் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். வினா எண் 4. முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? விடை 1865. வினா எண் 5. 1812ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட தொடக்க கால தமிழ் இலக்கிய நூல் எது? விடை திருக்குறள். வினா எண் 6. பழவேற்காடு ஏரி டேஷ் மாநிலங்களுக்கிடையே அமைந்துள்ளது? விடை தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம்.
வினா எண் 7, கொடுக்கப்பட்டுள்ள கூற்று மற்றும் காரணத்திற்கான சரியான விடையை அடையாளம் காண்க. கூற்று: இமயமலையானது ஒரு காலநிலை அரணாக செயல்படுகிறது. காரணம்: இமயமலை மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் குளிர்காற்றை தடுத்து இந்திய துணைக்கண்டத்தை மிதவெப்பமாக வைத்திருக்கிறது. விடை: கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. கூற்றுக்கான காரணம் சரி. வினா எண் 8, பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். அ. வெள்ளப்பெருக்கு கால்வாய். ஆ. வற்றாத கால்வாய். இ. ஏரிகள். இ. கால்வாய்கள். விடை: ஏரிகள். வினா எண் 9, இந்தியாவில் முதல் சணல் ஆலை நிறுவப்பட்ட இடம். விடை: கொல்கத்தா. வினா எண் 10, தமிழ்நாட்டில் மிக அதிக மழை பெறும் பகுதி. விடை: சின்ன கல்லார். வினா எண் 11, அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையவர்கள் ஆவர். விடை: மக்களவை. வினா எண் 12, பஞ்சசீல கொள்கை கையெழுத்தானது. விடை: நேரு மற்றும் சூயன் லாய். வினா எண் 13, உலக வர்த்தக அமைப்பின் WTO தலைவர் யார்? விடை: தலைமை இயக்குனர். வினா எண் 14, மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. விடை: பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி. PTA வினாத்தாள் 2. வினா எண் 1, உலகத்தின் எந்த பகுதி டாலர் அரசியல் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை? விடை: லத்தீன் அமெரிக்கா. வினா எண் 2, கொடுக்கப்பட்டுள்ள கூற்று மற்றும் காரணத்திற்கான சரியான விடையை அடையாளம் காண்க. கூற்று: அமெரிக்காவின் மார்ஷல் திட்டம் போரில் பாதிக்கப்பட்ட ஐரோப்பிய நாடுகளின் மறு நிர்மாணத்திற்காக முன்வைக்கப்பட்டது. காரணம்: அமெரிக்க நாடு
அத்திட்டத்தின் மூலம் மேற்கு ஐரோப்பிய நாடுகளை தன் செல்வாக்கின் கீழ் கொண்டு வர நினைத்தது. விடை கூற்றும் காரணம் இரண்டுமே சரி. காரணம் கூற்றை துல்லியமாக விளக்குகிறது. வினாயன் 3 சத்யார் பிரகாஷ் எனும் நூலின் ஆசிரியர் யார்? விடை தயானந்த சரஸ்வதி. வினாயன் 4.1 பாளையக்காரர் முறை காகாதிய பேரரசின் நடைமுறையில் இருந்தது. 2 கான் சாகிப்பின் இறப்பிற்கு பின் புலித்தேவர் நெற்கட்டும் சேவலை 1764 மீண்டும் கைப்பற்றினார். 3 கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசுப் கான் துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். 4 ஒண்டிவீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவுகளில் ஒன்றை தலைமையேற்று வழிநடத்தினார். விடை 1, 2 மற்றும் 3 ஆகியவை சரி. வினாயன் 5 பீனிக்ஸ் குடியிருப்பு யாரால் நிறுவப்பட்டது? விடை காந்தியடிகள். வினாயன் 6 தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் டேஷ். விடை ஆனைமுடி. வினாயன் 7 இந்தியாவில் தங்க இழைப்பயிர் என அழைக்கப்படுவது டேஷ். விடை சணல். வினாயன் 8 இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம். விடை மகாராஷ்டிரம். வினாயன் 9 கீழ்கண்டவற்றில் எவை ஹெலிகாப்டருடன் தொடர்புடையது? விடை பவன் ஹான்ஸ். வினாயன் 10 தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் எது? விடை கரூர். வினாயன் 11 மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. ஆ சமத்துவ உரிமை, ஆ சுரண்டலுக்கு எதிரான உரிமை, இ சொத்துரிமை, இ கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. விடை சொத்துரிமை.
வினா எண் 12. மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் யார்? விடை ஆளுநர். வினா எண் 13. நிகர உள்நாட்டு உற்பத்தி என்பது? விடை மொத்த உள்நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம். வினா எண் 14. தவறான கூற்றை அல்லது கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். பாயிண்ட் 1. இயற்கையாகவோ அல்லது செயற்கையாகவோ பண்டங்களின் பற்றாக்குறை கருப்பு பணத்திற்கு மூலம் காரணமாகும். பாயிண்ட் 2. கருப்பு பணம் தோன்றுவதற்கு மிக முக்கிய பங்கு வகிப்பது தொழில்துறையாகும். பாயிண்ட் 3. கருப்பு பணம் உருவாவதற்கு கடத்தல் ஒரு முக்கிய மூலமாகும். பாயிண்ட் 4. வரி விகிதம் குறைவாக இருக்கும்போது அதிக கருப்பு பணம் தோன்றுகிறது. விடை 4 மட்டும் சரி. பிடிஏ வினாத்தாள் 3. வினா எண் 1. தென் அமெரிக்காவின் விடுதலையை துரிதப்படுத்தியது எது? விடை நெப்போலியனின் படையெடுப்புகள். வினா எண் 2. வடக்கு மற்றும் தெற்கு வியட்நாம் எந்த ஆண்டு ஒன்று சேர்க்கப்பட்டது? விடை 1976. வினா எண் 3. விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? விடை எம்.ஜி. ரானடே. வினா எண் 4. கொடுக்கப்பட்டுள்ள கூற்று மற்றும் காரணத்திற்கான சரியான விடையை அடையாளம் காண்க. கூற்று: இந்திய வரலாற்றில் முதன்முறையாக காலனிய ஆட்சியின் கீழ் அரசு வனங்களின் மீது நேரடி தனியுரிமையை கோரியது. காரணம்: இண்டிகோ விவசாயம் செய்யுமாறு விவசாயிகளை நிர்பந்திக்க தொழில் செய்வோர் மிரட்டல் மற்றும் வன்முறையை கையாண்டனர். விடை கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை. வினா எண் 5. தமிழ் இசை வரலாறு குறித்த நூல் யாரால் வெளியிடப்பட்டது? விடை ஆபிரகாம் பண்டிதர். வினா எண் 6. 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி டேஷ் என அழைக்கப்படுகிறது. விடை தீபகற்பம். வினா எண் 7.
பொருந்தாத விடையை தேர்வு செய்க. இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணிகள்: அ. அச்சப்பரவல், ஆ. உயரம், இ. கடலிலிருந்து அமைந்துள்ள தூரம், இ. மண். விடை மண். வினா எண் 8. பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமங்கள் ஹைட்ரஜன் மற்றும் டேஷ். விடை கார்பன். வினா எண் 9. கீழ்க்கண்டவற்றில் அரபிக்கடலில் கலக்கும் ஆறு எது? விடை பெரியார். வினா எண் 10. தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை. விடை NH 44. வினா எண் 11. நாடாளுமன்ற மேலவைக்கு தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை? விடை 18. வினா எண் 12. கொடுக்கப்பட்டுள்ள கூற்று மற்றும் காரணத்திற்கான சரியான விடையை அடையாளம் காண்க. கூற்று: இந்தியா உலகின் பெரும்பான்மையான நாடுகளுடன் தூதரக உறவுகளை கொண்டுள்ளது. காரணம்: உலகின் 2வது அதிக அளவிலான மக்கள் தொகையை கொண்ட நாடு இந்தியா ஆகும். விடை கூற்று சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. வினா எண் 13. இந்தியாவில் காலனியாதிக்க வருகை. விடை போர்ச்சுகீசியர், டச்சு, ஆங்கிலேயர், டேனிஷ், பிரெஞ்சு. வினா எண் 14. டான்சிக் கழகம் எதனை மேற்பார்வையிட அமைக்கப்பட்டது? விடை சிறிய அளவிலான தொழிற்சாலைகள். நன்றி.